Hi students. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல்ல செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகேவாப்பா. ஸோ திஸ் ஒன் இஸ் என்னது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நேம் என்னப்பா? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கமாண்ட் 1. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதில் என்னப்பா சொல்லியிருக்காங்க, என்னென்ன இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்னென்னலாம் டன் பண்ணியிருக்கோம், என்னென்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாலிங் ஸ்க்ரீன் ஷேவர், எப்படி ஒரு சிஸ்டமோடைய ஸ்க்ரீன் ஷேவர் எப்படி செட் பண்ணுறது, அதே மாதிரி மானிட்டரோட ரெசல்யூஷன்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸ்க்ரீன் ஷேவர் எப்படிப்பா செட் பண்ணுவோம், மவுஸில் ரைட் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், உன்னுடைய சிஸ்டம் லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு டிஸ்பிளே செட்டிங்ஸ், அது பர்சனலைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்ப்பா, டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்டு அல்லது அதோடைய கலர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி மானிட்டர் ரெசல்யூஷன் சொல்லி அதில் ஒன்று இருக்கும். அதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நம்ம ஆரோவை சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரெசல்யூஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அப்ளை கொடுத்துக்கலாம். ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் ஒன் செட்டிங் வால்பேப்பர்ஸ், அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணி அதில் டிஸ்பிளே செட்டிங்ஸ் அல்லது பர்சனலைஸ்க்குள்ளே இருக்கும். நான் வந்து விண்டோஸ் 10ல் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். விண்டோஸ் எக்ஸ்பி அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும், ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் டச் பண்ணணும் எல்லாமே வரும். ஸ்க்ரீன் ஷேவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, வேறு ஏதாவது வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஒரு தடவை அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட ஸ்க்ரீனில் வச்சு பார்த்துட்டு டெமோ மாதிரி பார்த்துட்டு ஓகேனா ஓகே, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். ஓகேவாப்பா. அதே மாதிரி செட்டிங் வால்பேப்பர்ஸ், தீம்ஸ் நிறையா இருக்கும். சிஸ்டம்லேயே டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு அது வேண்டாம், வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நெட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பிக்சர்ஸ் உங்கள் ஃபோன்லேயோ ஏதோ லேப்டாப்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பர்டிகுலர் இமேஜோ பர்டிகுலர் பிக்சர் எதையோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டெமோ காமிக்கும். ஐ மீன் அந்த டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி காமிக்கும். அது உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுள் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஓகேவாப்பா. கொடுத்தீங்க அப்படின்னா அது செட் ஆகிக்கும். ஓகேவா. ஃபோனில் எப்படி நம்ம வால்பேப்பர்ஸ் அது மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஓகே, தேர்ட் டாஸ்க் என்னதுங்க, கிரியேட்டிங், மூவிங், டெலிட்டிங் அண்ட் ரீநேமிங் ஏ ஃபோல்டர்ஸ். ஓகேவா. ஒரு ஃபோல்டரையோ ஒரு ஃபைலையோ எப்படி கிரியேட் பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபோல்டர் இது க்ரியேட் பண்ணுறதுக்கு டெஸ்க்டாப்பில் கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எனக்கு நியூ இருக்கும். நியூவை டச் பண்ணிங்க அப்படின்னா சைடில் ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இதாகும். அதை டச் பண்ணால் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆயிடும். இப்போ இந்த ஃபோல்டரை இங்கேருந்து நான் மூவ் பண்ணி வேறு பிளேஸில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்னு இருக்கும். அல்லது இந்த ஃபோல்டரை வந்து நான் கட் பண்ணணும், இந்த இடத்துலேருந்து எனக்கு வேணாம், வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபோல்டரோட ஒரிஜினல் ஃபைலை நான் கட் பண்ணிடணும், எனக்கு தேவையில்லாது அப்படின்னீங்கன்னா கட்டு கொடுத்து வேறு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா. அதில் கட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். நியூ ஃபோல்டரை வந்து இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்களா, அந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இது பண்ணிங்க அப்படின்னா அது கட் ஆகிடும். கட்டுனா எப்படி காமிக்கணும், அந்த ஃபோல்டர் வந்து ஒரு மாதிரி லைட்டாக காமிக்கும், அப்படின்னா அது கட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இது வந்து நம்ம சிஸ்டமில் கர்சர் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதே இது நம்ம லேப்டாப்பில் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு கீ இருக்குது. காப்பி பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலையும் சியையும் அட் டைம்லேயே அமைக்கணும். நம்ம லேப்டாப்பில் கீபோர்டில் கீஸ்லாம் இருக்குல்லப்பா, அதை கண்ட்ரோல் சிடிஆர்எல்னு இருக்கும், அந்தையும் சின்ற பட்டனையும் அட் டைமில் ஒன்று போல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது காப்பி ஆகும். பேஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒரு இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிறத நான் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலையும் விஏ அந்த டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆயிருப்பா, பேஸ்ட் ஆயிரும். எனக்கு கட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலே XYZ வருதுல, அந்த எக்ஸையும் நீங்கள் தட்ட டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் கட் ஆகி வேறு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல அந்த ஃபைல் லொக்கேஷனை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபைலை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள். அந்த ஃபைலை நீ செலக்ட் பண்ணி கீபோர்டில் டெலீட்டுன்னு ஒரு கீ இருக்கும், அந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் டெலீட் ஆயிரும். இல்லை நான் கீபோர்டு யூஸ் பண்ணாமல் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபைல் எந்த ஃபைலை நீ டெலீட் பண்ணணுமோ அந்த ஃபைலை நீ செலக்ட் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலீட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். இல்லை நான் அந்த ஃபைலுக்கு ரீநேம் கொடுக்கணும், புதுசாக ஒரு பேர் வைக்கணும், நான் ஆக்சுவலி ஒரு பேர் வச்சுருக்கேன் ஆனால் அந்த பேர் வேண்டாம், என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் புது நேம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபைலை எந்த ஃபைலுக்கு நீ ரீநேம் கொடுக்கணுமோ அந்த ஃபைலுக்கு நீ என்ன பண்ண, ரைட் கிளிக் பண்ணிங்க, அப்படி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீநேம்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்கு நீ என்ன மாதிரி பேர் கொடுக்கணுமோ அதை கீழே என்ன பண்ணுங்க, அந்த ஒரு ப்ளூ கலரில் காமிக்கும், அதில் நீ டைப் பண்ணுற என்ன ரீநேம் டைப் பண்ணுற அது டைப் ஆகும். எனக்கு இது ஓகே அப்படின்னா என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலோட ரீநேம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவாப்பா.
அதே மாதிரி டிஸ்பிளேயிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் யுவர் ஃபைல் ஆர் ஃபோல்டர் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைலையோ ஒரு ஃபோல்டரோ நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த க்ரியேட் பண்ண அந்த ஃபைலோட அல்லது அந்த க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணும். அந்த ஃபைல் வந்து எவ்வளோ எம்பி, எவ்வளோ சைஸ் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, அந்த ஃபைலுக்குள்ளே இப்போ ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, அந்த ஃபைலுக்குள்ளே வேறு எதுவும் ஃபோல்டர் இருக்கா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கேதர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அல்லது ஏதோ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலோடையோ அல்லது அந்த ஃபோல்டரோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவாப்பா? ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1ல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நேம் என்னப்பா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கமாண்ட் 2. இதில் என்னென்ன டாஸ்க் பண்ண போகிறோம்னா 5 டாஸ்க் பண்ண போகிறோம். 5 டாஸ்க் என்னென்ன டாஸ்க்கு? ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ரீஸ்டோரிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் பின். ரீசைக்கிள் பின்னா என்னப்பா அப்படின்னா டஸ்ட்பின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் உன்னோட லேப்டாப்பில். ஓகேவா? அந்த லேப்டாப்பில் டஸ்ட்பின் மாதிரி சிம்பிள் என்ன இருக்கும் அப்படின்னா, நீ இப்போ வந்து நீ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க, எனக்கு இந்த ஃபைல் வேணான்னு சொல்லி டெம்பரரி அப்பப்போ நீ என்ன பண்ணுற, டெலீட் பண்ணுற. அது டெம்பரரி. ஓகேவா? நீ அந்த ஃபைலை நீ வந்து டெலீட் பண்ணிட்ட அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகே, நீ டெலீட் பண்ணிட்ட, நீ அந்த நேரத்துக்கு உனக்கு அது வேணான்னு தோணுச்சு, நீ டெலீட் பண்ணிட்ட. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1 மந்த்தோ அல்லது 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் உனக்கு அந்த ஃபைல் வேணும்னு தோணுச்சு, ஐயோ நம்ம அந்த தெரியாமல் அந்த ஃபைலை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்கான ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். நீ அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபைலை போய் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் தேவைப்பட்டா 1 மாதம் 2 மாதம் கழிச்சு நான் 1 மாதத்துக்கு முன்னாடி டெலீட் பண்ண ஃபைலை நான் 1 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நான் எங்கே போய் எடுத்துக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், திரும்ப எடுத்துக்கலாம். அந்த ஃபைலை ரீசைக்கிள் பின்லேருந்து எடுத்துக்கலாம். அது ஒரு டஸ்ட்பின் சிம்பிள் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுதான் என்னது ரீசைக்கிள் பின்னோட ஐகான். ஓகேவாப்பா? அது லேப்டாப்பில் எல்லாருடைய சிஸ்டம்லேயும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ் ஃபார் ஃபோல்டர் ஆர் ஃபைல். இப்போ நீ ஒரு ஃபோல்டரோ ஒரு ஃபைலோ கிரியேட் பண்ணியிருக்க அப்படின்னா அதை ஷார்ட்கட் கொடுக்கணும். அதுக்கு அந்த ஃபோல்டரோ ஃபைலை வந்து ஷார்ட்கட்டில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை நேம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறையா இருக்கும் உன்னோட லேப்டாப்பில், உன்னோட ஃபோனில் நிறைய வந்து இது பண்ணிடுவோம். இப்போ நம்ம நார்மலாக என்ன வந்து காண்டாக்ட்ஸ் இருக்குது, திடீர்னு ஒருத்தருடைய காண்டாக்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட நேமை டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், அந்த இதுக்குள்ளே வேகமாக பண்ணி ஒவ்வொன்றா இது பண்ண அப்படின்னா உன்னுடைய காண்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணேன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஏலேருந்து Z வரையும் நேம் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நீ சர்ச் பண்ணி அந்த நேமை நீ கொண்டு, இப்போ மருதுபாண்டியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அந்த மருதுபாண்டியன்ற பேரை தேடுறதுக்கு நீ எம்ன்றதுல நீ அடித்தா போதும், மருது அப்படின்னு அடிச்சேன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன காண்டாக்ட்ஸ்லாம் இருக்கோ அதை டிஸ்பிளே ஆகிடும். அதில் உனக்கு என்ன காண்டாக்ட்ஸ் வேணுமோ அதை டச் பண்ணி நீ கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஈஸியாக சர்ச் பண்ணுறது, அந்த நம்பர் எங்கே இருக்குது அப்படின்றத. இப்போ சர்ச்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபைலை ஈஸியாக போய் அல்ல ஃபைலோ ஒரு ஃபோல்டரோ அந்த நேமை வந்து நீங்கள் அடித்தா போதும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், அது எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துரும். ஒரு ஃபைலை ஈஸியாக தேடுறதுக்கு எப்படி தேடுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு இப்போ ஒரு ஃபைல் நேம், நான் ஒரு ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அந்த ஃபைலை எனக்கு வேகமாக ஈஸியாக எடுக்கணும், அது எங்கே இருக்குன்னு எனக்கு ஈஸியாக தெரியணும் அப்படின்னா அதை நம்ம சர்ச்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அது எங்கே இருக்குது என்னதுன்னு சொல்லி கொடுத்தோம். அது ரிலேட்டடாக என்ன, இப்போ மருது அப்படின்னா அது மருது ரிலேட்டடாக என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். அதில் உனக்கு என்ன வேணுமோ பர்டிகுலராக அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செலக்டிங் அண்ட் மூவிங் 2 or more ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் யூஸிங் மவுஸ். இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 2-3 ஃபைல் தேவை அட் டைமில், நான் ஒவ்வொரு ஃபைலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம். இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அட் டைமில் எனக்கு என்னென்ன ஃபைல், இப்போ ஒரு ஃபோல்டரில் 4 ஃபைல் இருக்குது அப்படின்னா எனக்கு 4 ஃபைலுமே வேணும். ஓகேவா? அப்படின்னா அதை எப்படி வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறது, இப்படி மூவ் பண்ணுறது, மூவிங் 2 or more ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் யூஸிங் மவுஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு 2க்கு மேற்பட்ட ஃபோல்டரையோ ஒரு ஃபைலையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஷார்ட்டிங் த ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல்ஸ். இப்போ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், அது ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைலையும் ஃபோல்டரும் ஷார்ட் பண்ணுறது. இப்போ நம்ம காண்டாக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் ABCDEFG ஆர்டர் படி வரும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக சர்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. புரியுதா? ஒரே இது வந்து கொலாப்ஸ்டாக இருக்குது, ஏ கடுத்து டபிள்யூ கடுத்து ஏ அப்படின்னு வந்துட்டு கடைசியில் பிசிடிலாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக சர்ச் பண்ணுற மாதிரி எப்படி ஒரு ஃபோல்டரையோ ஃபைலையோ ஷார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகேவாப்பா? ஸோ இந்த 5 டாஸ்க்கையும் நான் லைவாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த Windows 10ன்ற OSல நாங்கள் லைவாக டெமோ பண்ணி காமிக்கிறேன். நல்லா கவனமாக கவனிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. சிங்கிள் பை சிங்கிளாக நான் ஒவ்வொரு டாஸ்க்காக நான் பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே,
ஓகே. ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் பண்றதுக்கு எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை? பெண்டியம் டுவல் கோர் தேவை. அதான் சிபியூ சொன்னேன்ல, அந்த சிபியூவோட ப்ராசஸர் வந்து பெண்டியமாக இருக்கணும், டுவல் கோர் ப்ராசஸராக இருக்கணும். அதே மாதிரி ரேம் எவ்வளோ இருக்கணும்? 512 MB ரேம். ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி 500 GB இருக்கணும். ஓகேப்பா. இது எந்தெந்த ஓஎஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ்லையும் பண்ணலாம், ஆர் அபவ் அப்படின்னா அதுக்கு அடுத்த வெர்ஷன்ஸ் விண்டோஸ் எக்ஸ்பியை விட அதிகமாக 7, 8, 9, 10 இதில் எதுலனாலும் நான் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ். இந்த டாஸ்க் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உன்னோட லேபில் வந்து நான் சொல்லியிருக்கேன் விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நான் அதுலேயும் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவாப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து லைவாக டெமோ பார்க்கலாமா? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு டாஸ்க் ரீஸ்டோரிங் தி ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் பின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் இப்போ நான் என்ன பண்ணது, பிபிடியை மினிமைஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவாப்பா. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னது? ரீஸ்டோரிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் என்னது பின். ரீசைக்கிள் பின் இப்போ தான் திஸ் த டெஸ்க்டாப் இந்த மெயின் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கேன்? டெஸ்க்டாப்னு சொல்லியிருக்கேன். இந்த டெஸ்க்டாப்பில் ரீசைக்கிள் பின் இருக்கு இல்லையாப்பா, இந்த பாக்ஸுக்குள்ள குப்பைத்தட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸாக ரீசைக்கிள் பின் கீழே எழுதியிருப்பாங்க, பார்த்தாலே தெரியும். இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணும். ஓகேவா. இப்போ டபுள் கிளிக் த ரீசைக்கிள் பின் ஆன் த டெஸ்க்டாப். அப்படி கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ரீசைக்கிள் பின்னோட ஃபோல்டர் வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நீ ரீசெண்டாக ஏதாவது டெலீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து என்ன இருக்குது டெலீட் ஆகிருக்கு. இதில் டெஸ்க்டாப்பில் இதெல்லாம் நான் டெலீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. அது எந்த லொக்கேஷன்? ஒரிஜினல் லொக்கேஷன் டெஸ்க்டாப்பில் இருக்குது. இது ஒரிஜினல் லொக்கேஷன் இங்கே சூப்பர் பொசிஷன் தியரம்ன்றது டவுன்லோட்ஸில் இருக்குது. இது டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் டெஸ்க்டாப்பில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா. அந்த டைம் எனக்கு வேணான்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ எதில் ஸ்டோர் ஆயிருக்கு? ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு இந்த ஃபைல் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ இந்த சிஏ லேப் எனக்கு இந்த ஃபைல் இந்த ஃபோல்டர் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை அப்படி டச் பண்ணி அதை செலக்ட் பண்ணி அதை அப்படி அமுக்குனாலே செலக்ட் ஆகிடும். ஓகேவா. ஒன்ஸ் ப்ரெஷ் பண்ண அது செலக்ட் ஆகிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ரீஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபைல் என்ன ஆயிடுச்சு? டிஸப்பியர் ஆயிடுச்சு. நான் சிஏ லேப் தான் கொடுத்துருந்தேன். அந்த சிஏ லேப் ஃபைல் இப்போ இங்கே இருக்கா? இல்லை. ஓகேவா. டிஸப்பியர் காணாமல் போயிடும். காணாமல் போச்சுன்னா எங்கே இருக்கும்? அது டெஸ்க்டாப்பில் தான் இருக்கும். ஓகேவா. நான் ரீஸ்டோர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போய் எங்கே இருக்கு? இந்த இருக்கா சிஏ லேப் வந்துருச்சா. இப்போ நான் வேறு ஏதாவது ஃபைலை நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா. இப்போ வேறு என்ன ஃபைல் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இருக்குது கேம்டேஷா 2019. அது எதில் பாருக்கு? டெஸ்க்டாப்பில் இருக்குது. நான் டெஸ்க்டாப்லேருந்து என்ன பண்ணிட்டதை ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் இதில் பார்த்தா தெரியும். இதில் கேம்டேஷா 2019 ஐகான் எங்கேயாவது இருக்கா? டெஸ்க்டாப்பில் கேம்டேஷா 2019 ஐகான் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஐகானை நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகிடும்? ரீஸ்டோர் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் ஆகிடும். ஓகேவா. ரீஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே இருக்கும்? டெஸ்க்டாப்பில் இருக்கும். இல்லை நான் அந்த இசிடி தியரின்னு இருக்கு இல்லையா, இதை நான் ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். இசிடி தியரி இதை ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அந்த ஃபைலை காணும். ஃபைல் நேம் வந்து என்ன ஆயிடுச்சு? அந்த டிஸப்பியர் ஆகிடுச்சு. இப்போ எங்கே இருக்குது? இசிடி தியரி டெஸ்க்டாப்பில் வந்துருச்சு. ஏன்னா டெஸ்க்டாப்பில் தான் ஆல்ரெடி இருந்துச்சு. நான் அதை டெலீட் பண்ணேன். டெலீட் பண்ணதான் நான் திரும்ப என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்லேயே திரும்ப போய் ரீஸ்டோர் பண்ணுறது. இப்போ உனக்கு புரிஞ்சாப்பா? என்ன பண்ணணும், ரீசைக்கிள் பின்னில் உள்ள ஏதாவது ஒரு ஃபைலையோ ஃபோல்டரையோ நான் எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது. ஓகேவா. இப்போ ரீசைக்கிள் பின்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின்னோட பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன ஃபைல்லாம் நீ இப்போ டெம்பரரியாக டெலீட் பண்ணியோ, அது எல்லாமே என்ன ஆகும்? இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா. இப்போ நான் அந்த எஸ்ஆர்எஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணேன், டெஸ்க்டாப்பில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் லொக்கேஷன் டெஸ்க்டாப்பில் இருந்துச்சு. நான் அந்த ஃபோல்டருக்கு என்னென்னு டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபோல்டர் எனக்கு தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ண ஃபோல்டரை எனக்கு தேவைப்படுனா ரீஸ்டோர் பண்ணும். ஸோ அதை ரைட் கிளிக் செலக்ட் பண்ணி என்ன ஃபோல்டர் உனக்கு தேவையோ அதை பர்டிகுலர் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ரீஸ்டோர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த எஸ்ஆர்எஸ்ன்ற ஃபோல்டர் எங்கேயாவது இருக்காப்பா? இங்கே எங்கேயாவது சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை. ஏன்னா அது டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக போய் இந்த டெஸ்க்டாப்பில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ எஸ்ஆர்எஸ் ஃபோல்டர் டெஸ்க்டாப்புக்குள்ளே வந்துருச்சு. புரியுதா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபைலையோ ஃபோல்டரையோ ரீசைக்கிள் பின்ல வந்து ரீஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ செகண்ட் டாஸ்க் என்னதுப்பா நம்மளுக்கு? கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ் ஃபார் ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டரையோ ஒரு ஃபைலையோ நான் ஷார்ட்கட்டில் வச்சுறேன். அதை யாருமே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எஸ்ஆர்எஸ்ன்ற ஃபைலில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணாலும் நான் ஷார்ட்கட் கொடுக்கணும். ஷார்ட்கட் எப்படிப்பா கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு எந்த ஃபைலை நீ ஷார்ட்கட் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ரைட் கிளிக் த ஃபைல்ஸ் ஆர் இன் தி ஃபோல்டர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் ஷார்ட்கட். இப்போ நீ எந்த ஃபைலை வந்து பர்டிகுலர் ஃபைல் ஆர் எந்த ஃபைலையோ ஃபோல்டரையோ நீ ஷார்ட்கட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை நீங்கள் டச் பண்ணால் செலக்ட் ஆயிடும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்காப்பா. இதை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஷார்ட்கட் ஆயிடும்.
ஸோ இப்போ நீங்கள் இதை டச் பண்ணீங்கன்னா இதில் உள்ள எந்த இன்ஃபர்மேஷனுமே என்ன பண்ண முடியாது, உங்களால் பார்க்க முடியாது. ஸோ ஷார்ட்கட்டில் ஒரு ஃபோல்டரையோ ஃபைலையோ எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இதுதான். இப்போ இசிடி தியரின்ற ஒரு ஃபோல்டரை, இது ஃபோல்டர் தானே இருக்குது, இந்த ஃபோல்டரை நான் என்ன பண்ண போகிறேன், ஷார்ட்கட் கிரியேட். இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இசிடி தியரி ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே பிரிச்சிருக்கோம். இது நம்ம ஃபோல்டரை ஷார்ட்கட் பண்ணோம். இப்போ இந்த இன்டர்னல் டெஸ்ட் 1 அப்படின்னு இருக்கு, இதை நான் வந்து ஷார்ட்கட் பண்ணால் கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்தேன்னா இப்போ இன்டர்னல் டெஸ்ட் 1 ஷார்ட்கட்குள்ளே வந்துருச்சு. இந்த மாதிரி ஆரோ சிம்பிள் காமிச்சிச்சு, இந்த மாதிரி ஒரு ஆரோ சிம்பிள் இருக்குல்லப்பா, இந்த சிம்பிள் காமிச்சாலே அது ஷார்ட்கட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிச்சா? 2 இது பண்ணியிருக்கோம். என்னென்ன டாஸ்க் பண்ணியிருக்கோம், ரீசைக்கிள் பின்னை டச் பண்ணி அதில் உள்ள ஃபைல்ஸை நான் ரீஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தேன். பர்டிகுலர் ஃபைலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது எந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து நான் டெலிட் பண்ணணும் அந்த லொக்கேஷனுக்கு திரும்ப போய் ரீஸ்டோர் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ் ஃபார் ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஒரு ஃபைலோ ஃபோல்டே நான் ஷார்ட்கட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் எந்த ஃபைலுக்கு நான் வந்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ணணுமோ அந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்தேன் அப்படின்னா அது என்னவாயிடும், ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்கட் கிரியேட் ஆகிடும். அது எப்படி கிரியேட் ஆயிடுச்சுன்றதுக்கு இந்த ஆரோ சிம்பிள் தான் ஷார்ட்கட். கீழே வந்து எஸ்ஆர்எஸ்ன்ற ஃபோல்டர் இப்போ நான் ஷார்ட்கட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ எஸ்ஆர்எஸ் ஷார்ட்கட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன டாஸ்க் அப்படின்னா ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை நேம். ஓகேவா? இப்படி நான் ஒரு ஃபைலையோ ஃபோல்டரையோ ஈஸியாக சர்ச் பண்ணுறது எப்படி அப்படின்றது. இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த டெஸ்க்டாப்பில் கீழே டாஸ்க் பார் இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் டாஸ்க் பார். இந்த டாஸ்க் பாரில் இந்த கிளிக் பண்ணி ஸ்டார்ட், இந்த ஸ்டார்ட்டில் போய் நான் டைப் ஹியர் டு சர்ச் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஈஸியாக நான் சர்ச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் நான் இங்கே டைப் பண்ணுறேன், மைக்ரோன் டைப் பண்ணோன்னே அது ரிலேட்டடாக உள்ள எல்லாமே வந்துடுவீங்க. புரியுதா? இப்போ நான் மைக்ரோன் தான் டைப் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக கூட அந்த என்ன பண்ணல, நான் ஃபைலை வந்து நேம் வந்து நான் என்ன பண்ணல டைப் பண்ணல, வெறும் மைக்ரோன் டைப் பண்ணேன். பட் அதோட ரிலேட்டடான எல்லாமே வந்துருச்சு. மைக்ரோ ரிலேட்டடாக உள்ள மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரு, ஸோ எல்லாமே வந்துருச்சு. இதில் உங்களுக்கு எது வேணுமோ பர்டிகுலர் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை டச் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாத்தையும் தேர்றதை விட்டு போட்டு இதில் எனக்கு ஈஸியாக இருக்கிறது என்னதோ அது. இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் அப்படின்னா அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் ரீசெண்டாக இப்போ யூஸ் பண்ண ஃபைல்ஸ், இந்த ஃபைல்ஸில் எந்த ஃபைல்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணி, இப்போ எனக்கு அசைன்மெண்ட் 3 வேணும் அப்படின்னா அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அது மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்னா அதில் ரீசெண்டாக நான் இந்த 4-5 ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 4-5 ஃபைலில் எந்த ஃபைல் வேணுமோ அதை நான் இப்படி டச் பண்ணேன்னா அந்த ஃபைல் என்ன ஆகிடும், எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஈஸியாக என்ன பண்ணுறது, ஒரு ஃபைலையோ ஒரு ஃபோல்டரையோ ஈஸியாக சர்ச் பண்ணுறது. அந்த நேம் கொடுக்கணும். இப்போ எனக்கு இந்த ஃபோல்டரோட நேம், இப்போ ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன்னா ஆன்லைன் கிளாஸ்ன்னு டைப் பண்ணாலே அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு கொடுத்தாலே அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன வந்துடும், இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டரை நான் இங்கே கொடுக்குறேன். டெஸ்க்டாப்பில் கேம்டாஷியா அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ இந்த கேம்டேஷியா வந்துருச்சா? ஓகே, இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, கேம்டேஷன் கீழே தான் கொடுத்தேன், கேம்டேஷன் ரிலேட்டடான எல்லா ஃபைல்ஸுமே ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் உனக்கு என்ன வேணுமோ அதை பர்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இதான் ரொம்ப சிம்பிள் ஒன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன பண்ணியிருக்கோம்ப்பா, எப்படி ஒரு ரீஸ்டோர் பண்ணுறது, ஒரு ஃபைலையோ ஒரு ஃபோல்டரையோ ரீசைக்கிள் பின்லேருந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணால் எனக்கு எந்த ஃபைல் வந்து ரீசைக்கிள் பின்னை டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த ரீசைக்கிள் பின்னில் நான் என்னென்னலாம் டெலிட் பண்ணோ அது எல்லாமே இருக்கும். அதில் எந்த ஃபைல் எனக்கு வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எந்த லொக்கேஷனில் நான் டெலிட் பண்ணணும் அந்த லொக்கேஷனில் போய் ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே, திரும்பி அந்த தகவல் வந்து அதில் போய் சேமித்து வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கிரியேட் எ ஷார்ட்கட்ஸ் ஃபார் ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல். ஒரு ஃபைலையோ ஒரு ஃபோல்டரையும் நான் ஷார்ட்கட் பண்ணி விடணும் அப்படின்னா அந்த எந்த ஃபைலை நீ ஷார்ட்கட் பண்ணணுமோ அந்த ஃபைலை நீ செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய் என்னவாயிடும், ஷார்ட்கட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்டிங் எ ஃபோல்டர் ஆர் ஃபைல் பை நேம். ஒரு ஃபைலையோ ஒரு ஃபோல்டரையோ இல்லை ஒரு காண்டாக்ட்ஸ், நம்ம ஃபோனில் நார்மலாக ஒரு காண்டாக்ட் சேவ் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேமை போட்டோம்னா டக்குன்னு அந்த காண்டாக்ட் ஆகிடும், நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணி உள்ளே போயிடும். அதே மாதிரி தான் நான் வந்து லேப்டாப்பில் நிறைய ஃபைல்ஸ் நிறைய ஃபோல்டர்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா போய் உள்ள நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா, நம்ம டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக அந்த ஃபைலோட நேமோ அல்லது அந்த ஃபோல்டரோட நேமோ நான் டைப் பண்ணால் அது ரிலேட்டடாக இல்லை எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். ஓகேவா? ஸோ அது அந்த ஃபைல் நேம் ரிலேட்டடாக என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். அதில் உனக்கு என்ன பர்டிகுலராக தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ண செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபார் செலக்டிங் அண்ட் மூவிங் 2 or more ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் யூஸிங் மவுஸ். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், அட் டைமில் நான் என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு ஃபைலை மட்டும் தான் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறது பார்த்தோம். அட் டைமில் எனக்கு 2-3 ஃபைலை நான் காப்பி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த டெஸ்க்டாப்பில் எனக்கு என்ன பண்ணுறேன், இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அண்ட் இன்டர்னல் டெஸ்ட் 1ன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இன்டர்னல் டெஸ்ட் 2ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். அசைன்மெண்ட் 3, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்டர்னல் டெஸ்ட் 1. ஸோ இந்த 3 ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 ஃபைல்ஸுமே நான் அட் டைமில் எப்படி செலக்ட் பண்ணுறது? இப்போ இதனா ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறது உனக்கு தெரியும். இதை கால் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா காப்பின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த காப்பி கொடுத்து நீ எங்கே போய் சேவ் பண்ணணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். பட் இதில் நான் 3 ஃபைல் இருக்குது. 3 ஃபைல் அட் டைமில் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, உன்னோட கீபோர்டில், உன்னோட சிஸ்டமில், என்ன சிஸ்டம் கீபோர்டில் கண்ட்ரோல் CTRL அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, அதை நீ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, எந்தெந்த ஃபைலை நீ செலக்ட் பண்ணுமோ அந்த எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணுற வரைக்கும் அதை டச் பண்ணணும். என்னென்னா இப்போ எனக்கு அசைன்மெண்ட் 3 அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் இன்டர்னல் டெஸ்ட் 1 இந்த 3 ஃபைலும் தேவை. ஓகேவா, இதை நீ என்ன பண்ணுற, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த 3ஐயும் நீ செலக்ட் பண்ணணும். ஓகேவா, எத்தனை ஃபைல் நீ செலக்ட் பண்ணுமோ அத்தனை ஃபைல் செலக்ட் பண்ணுற வரைக்கும் அந்த கண்ட்ரோல் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. ஸோ கண்ட்ரோல் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இந்த 3 ஃபைலையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண்ட்ரோல் பட்டனை விட்டுறணும். இப்போ உனக்கு தெரியுதா, ஒரு பாக்ஸ் மேலே பாக்ஸ் காமிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், 3 ஃபைலும் அட் டைமில் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஒரு ஃபைல்னா ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, சும்மா ஒரு பட்டன் அமுக்குனாலே போய் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அட் டைமில் நான் 3 பட்டன் பண்ணேன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு தடவை நீங்கள் மவுஸ் அமுக்கிட்டு அடுத்ததில் போய் நீ மவுஸ் டச் பண்ணினா முதல் செலக்ட் பண்ணது விசிபிளாக இருக்காது, இன்விசிபிளாக மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, மவுஸில் வந்து அட் டைமில் ஒரு ஃபைலை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இன்னொரு ஃபைலுக்கு நான் செலக்ட் பண்ணால் ஏற்கனவே செலக்ட் பண்ண ஃபைல் வந்து என்ன ஆயிரும், இன்விசிபிள் ஆகிடும். ஸோ நான் அட் டைமில் 2-3 ஃபைலை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல்னு ஒரு கீ இருக்குது. அந்த கீயை நான் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அட் டைமில் எனக்கு எத்தனை ஃபைல்ஸ் வேணுமோ அத்தனை ஃபைல்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை 3 ஃபைல் எனக்கு வேணும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கண்ட்ரோல் பட்டனை விட்டுறணும், கையை எடுத்துடணும். எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு நீ இப்போ என்ன பண்ணுற, எம்எஸ் வேர்ட்லேயே இப்போ வந்து ECT தியரின்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டரில் போய் நான் என்ன பண்ணணும், பேஸ்ட்டு கொடுக்கணும். காப்பி பண்ணியாச்சுல்ல, அதுலேருந்து எடுத்து இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அந்த 3 ஃபைல் என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. இந்த ஃபோல்டரில் எந்த ஃபைலுமே இல்லை. இப்போ நான் செலக்ட் பண்ண அசைன்மெண்ட் 3, இன்டர்னல் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்கிற 3 ஃபைலும் இதில் வந்து என்ன ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. இப்போ புரியுதாப்பா? என்ன பண்ணுறீங்க, அட் டைமில் 3 ஃபைலையும் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபைலாக நீ செலக்ட் பண்ணணுமோ, இப்போ நான் அசைன்மெண்ட் 3, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்டர்னல் டெஸ்ட் 1 உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த 3 ஃபைலையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பட்டனை எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பின்ற இதை கொடுத்துட்டு அடுத்து இந்த SRSன்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணேன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். இப்போ நான் பண்ணதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, காப்பி பண்ணிட்டேன் இல்லையா, திரும்ப ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் வந்து என்னென்னலாம் செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் இதில் வந்துடும். ஓகேவா? இப்போ புரியுதாப்பா? இதான் வந்து என்னென்னா 4th டாஸ்கோட result. Okay, selecting and moving 2 or more files or folders using mouse. Okay, but next one is sorting the folders or files. ஒரு ஃபைலையும் ஃபோல்டரையும் நான் ஷார்ட் பண்ணுறேன். அது என்ன மாதிரினாலும் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஐகான்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை லார்ஜர் சைஸ், ஸ்மால் சைஸ், அதே மாதிரி அல்ஃபபெட்டியில் ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படினாலும் ஷார்ட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் இருக்குன்னா இந்த ஃபைலில் வியூன்னு இருக்கும். வியூ ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐக்கானா இந்த என்னது ரொம்ப பெருசாக தெரியும், அது லார்ஜர் ஐக்கானா இப்படி தெரியும், மீடியம் ஐக்கானா ரொம்ப சின்னதாக, ஸ்மால் ஐக்கானா அதோட ரொம்ப குட்டியாக தெரியும். இல்லை லிஸ்ட்டு மாதிரி எனக்கு வேணும்னா கீழே 1 by 1 வரும். டைல்ஸ் ஃபார்மேட்டில் வேணும்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? கண்டென்ட்டாக வேணும் அப்படின்னா இப்படி வரும். இதான் வந்து கண்டென்ட் ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படினாலும் என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட் பை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஷார்ட் பை கீழே இருப்பேன் நேம் மாதிரி நேம்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நேமில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வருமோ அது ஃபஸ்ட்டு முன்னாடி வந்துடும். ஓகேவா? இப்போ அசைன்மெண்ட், ECT, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்டர்னல் டெஸ்ட் 1 இருக்கு இல்லையா, எது நேமில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கோ அது வரும். அதே மாதிரி ஷார்ட் பை டேட் மாடிஃபைடு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த டேட்டில் நீ இது பண்ணியோ அந்த டேட் தான் வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். இப்போ ரீசெண்டாக நீ வந்து என்ன பண்ணுங்க, 11/1 ரீசெண்டாக பண்ணதெல்லாம் மேலே வரும், அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் கீழே வந்துடும். ஓகேவாப்பா? இப்போ ஷார்ட் பை டைப் அப்படின்னு கொடுத்தா டைப் படி எது முன்னாடி பின்னாடி வருமோ அந்த மாதிரி மாறி வரும். ஸோ இது நம்மளோட ஈஸியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம். இப்போ அசெண்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் வரும். இதே டிசெண்டிங் அப்படின்னா ரிவர்ஸ் படி வரும்.
பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கு? அடுத்து ஐ தான் வரும். அடுத்து ஏ, அடுத்து கம்ப்யூட்டர், அடுத்து 14. இந்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஈஸியா ஒரு ஃபைலையோ, ஒரு ஃபோல்டரையோ ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஷார்ட் பை அப்டின்னா, இப்ப இந்த ஃபைல ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ஃபைல நான் என்ன பண்றேன், ஷார்ட் பை அப்டின்னு குடுத்து, டேட்டா இல்ல நேமா அல்லது வந்து சைஸ் படி. இப்ப சைஸ் படி அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன சைஸு? கேபி. இதுதான் 18,738 கேபி இருக்கனால அது ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர். அடுத்து 1050 கேபி, அடுத்து 15 கேபி, அடுத்து 14 கேபி. ஸோ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் வந்து எது கம்மியா இருக்கோ அது ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் ஆயிரும். அடுத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே பின்னாடி ஸ்டோர் ஆகும். ஓகேவாப்பா? இத வந்து இந்த மாரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணாச்சு, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல 5 டாஸ்க் பண்ணியாச்சு. ரீஸ்டோர் எப்படி பண்றது, ஒரு ரீசைக்கிள் உள்ள ஃபைலையோ, ஃபோல்டரையோ. நெக்ஸ்ட் அப்படி எப்படி அந்த ஒரு ஃபைலுக்கும், ஃபோல்டருக்கும் ஷார்ட்கட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ஃபைலையோ, ஃபோல்டரை ஈஸியா ஒரு நேம் குடுத்து எப்படி சர்ச் பண்றது, அந்த ஃபைலோட நேம் குடுத்து எப்படி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றத பார்த்தோம். அதே மாரி செலக்ட் பண்றோம். அட் அ டைம்ல 2 ஃபைல் அல்லது 2க்கு மேற்பட்ட ஒரு 3 ஃபோல்டரை நான் என்ன பண்றேன், எப்படி செலக்ட் பண்ணி இன்னொரு இடத்துல போய் காப்பி பண்றது யூசிங் மவுஸ் யூஸ் பண்ணி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சார்ட்டிங் த ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல். ஒரு ஃபோல்டரையோ ஃபைலையோ அதோட சைஸ் படி, அதோட டைப் படி, அதோடைய நேம் இதுபடி நான் என்ன பண்றேன், ஷார்ட் பண்றது எனக்கு எப்படி ஈஸி. அப்படி ஷார்ட் பண்ணேன்னா எனக்கு ஈஸியா என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலையோ ஃபோல்டரையோ நான் என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த 5 டாஸ்க் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இதான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கமாண்ட் 2 செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஓவர். நல்லா கோ த்ரூ பண்ணுங்கப்பா. நான் லைவ் டெமோ காமிச்சிருக்கேன். இதை நீங்களும் உங்களோட வீட்டில் லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா விண்டோஸ் எக்ஸ்பி அல்லது அதை விட அதிகமான வெர்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த லேப்டாப்பில் நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் லேப் ரொம்ப பேசிக் விஷயங்கள் தான், கம்ப்யூட்டரோட பேசிக் விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். ஓகே. ஏதாவது டவுட்ஸ்னால் எங்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.